நாம பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சுப காரியங்கள செய்வதற்கும் நாள், கிழமைகள் பார்த்து தான் செய்வோம். அதே போல தான் ஒரு சில மாதங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் நம்ம செய்ய மாட்டோம். ஆடி மாதம், மார்கழி மாதம், ஏன் புரட்டாசி மாசம் கூட அதில அடங்கும். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, புரட்டாசியில வீடு பால் காய்ச்சுவது, திருமணம் போன்ற பெரிய சுப நிகழ்ச்சிகள் எதையும் நிச்சயமா செய்யவே கூடாதாம். இது ஓரளவிற்கு நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். இந்த மாதம் சுபகாரியம் செய்யக்கூடாது என பலரும் சொல்லியிருந்தாலும், ஏன் செய்யக்கூடாது என்பது தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதத்தில் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பெரிய அமாவாசை எனப்படும் மாலைய அமாவாசை வரும். ஆகையால் இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து முதல் 15 நாட்கள் மாலையபட்ச நாளாக வரும். அதாவது நம் வீட்டின் இறந்த முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பித்ரு கடமைகளை இந்த முதல் 15 நாட்களில் செய்ய வேணும். விண்ணோலகத்திலிருந்து அவர்கள் நம்மை தேடி வந்து நாம் படைக்கும் படையலை உண்டு நமக்கான ஆசீர்வாதங்களை தரும் நாட்களே இந்த மாலையபட்சம் என்று சொல்கிறாங்க. இந்த நாட்களில் நாம் அவரவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது போன்ற சுபகாரியங்களை வைத்தா அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நாம் முழுமையாக செய்ய முடியாது. இதனால தான் பித்ரு தோஷத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம். தீராத துன்பத்தை தரக்கூடிய பித்ருதோஷத்தில் இருந்து நம்ம காக்கவே முன்னோர்கள் இந்த மாலையபட்ச நாட்களில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்லியிருக்காங்க. மாலையபட்ச நாட்கள் முடிந்ததும் செய்யலாமே என்றா அதற்கு அடுத்து வரும் 15 நாட்கள் கொலு வைக்கும் நாட்களாக நமக்கு வந்துடும். இந்த நாட்களில் நம் தெய்வங்களை பூஜையில் அமர வைத்து வணங்கி அவர்களின் ஆசீர்வாதங்களையும் அனுகிரகங்களையும் பெற பூஜை புனஸ்காரங்களை நம் வீட்டில் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆகையால் இந்த நாட்கள்லையும் இது போன்ற சுபகாரியங்களை நாம் கவனம் செலுத்தினா கடவுள் வணங்குவதை நாம் தவற விட்டு விடுவோம். எனவே தான் இந்த 15 நாட்களும் நம் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று நம் பெரியவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் சுபகாரியங்களை செய்யக்கூடாது என்று கூறியதற்கு காரணம் இவை மட்டும்தான். ஆனால் எது குறித்து உண்மை தெரியாத பலரும் புரட்டாசி மாதமே நல்ல மாதம் இல்லை, இந்த மாதங்களில் நாம் எதை செஞ்சாலும் நமக்கு நல்லது இல்லை என்று பொதுவாக ஒரு கருத்தை சொல்லிடுறாங்க. இதிலும் சில விதிவிலக்குகள் நமக்காக சொல்லியிருக்காங்க. அதாவது வளைகாப்பு, நிலைவாசல் வைத்தல், காது குத்துதல் போன்ற சிறு சிறு சுபகாரியங்களை இந்த புரட்டாசி மாதத்தில் செஞ்சு கொள்ளலாம். ஏனெனில் இவை அந்தந்த மாதங்களில் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கும். அதாவது 9வது மாதம் செய்ய வேண்டிய வளைகாப்பை 10வது மாதம் செய்ய முடியாது. இந்த மாத கணப்பை கொண்டு செய்யப்படும் சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இதனால் பெருமளவு நமக்கு பூஜைகள், பித்ரு கடமைகள் பாதிக்காது. இந்த காலத்தில் பூமி பூஜை போடுவது, புது வீடு கிரகப்பிரவேசம் செய்வது, திருமணம் போன்ற பெரிய சுப நிகழ்ச்சிகள் எதையும் செய்யாமல் இருப்பது நமக்கும் நம் சந்ததியினருக்கும் நன்மையை தரும். இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் சைவ உணவுகளை மட்டும் சாப்பிட்டு இறை வழிபாடு நம்ம செய்ய வேண்டும் என நம் முன்னோர்கள் சொன்ன காரணம், இந்த மாதம் முதல் நமக்கு பருவநிலை மாற்றங்கள் தொடங்கும். இந்த சமயத்தில் நம் அசைவ உணவை அதிக அளவில் எடுத்துக்கொண்டா அது நம் உடல் நலத்திற்கு தீங்கு தான் ஏற்படுத்தும். நோய்கள் வராமல் தடுக்கவும் தான் இவைகளை நம் முன்னோர்கள் கடைபிடிக்க சொல்லியிருக்காங்களே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. அதனால் இந்த புரட்டாசி மாதத்தை முன்னோர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வழிபடுங்க, கடைபிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை வந்து சேரும். பித்ருக்களின் ஆசிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். நாளைய ஒரு தினம் நல்ல ஆன்மீக தகவலோடு வந்து சந்திக்கிறேன். அதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.